Hello, welcome back to the session. So இங்கே வந்து this is like part 3 of chapter number 1. So இங்கே நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா விஷன், மிஷன், கோல்ஸ், இன்டென்ட் ஒரு வேல்யூ சிஸ்டம் இது எல்லாத்தையும் பற்றி படிக்க போகிறோம். நம்ம வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு 100 தடவை படித்து முடித்தா கூட ஒன்றோட ஒன்று கொராபரேட் பண்ணுற மாதிரி, ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகுற மாதிரி, ரொம்ப ஓவர்வெல்மிங்காக எதுலேருந்து எதை பிரித்து எடுக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கு வந்து நம்மளால் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னு நம்மளாலே நமக்கு லைக் யூ கான் மேக் யூர் செல்ஃப் பிலீவ் எஸ் விஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மிஷன் அண்ட் மிஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்டென்ட் அண்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வேல்யூ சிஸ்டம். அப்படிலாம் பிரித்தே பார்க்க முடியாத அளவுக்கு இதெல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து வில் டேக் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் கடைசியில் எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணும்போது ஐ ஹோப் அண்ட் ஐ பிலீவ் தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வில் see the example of லென்ஸ்கார்ட். ஸோ லென்ஸ்கார்ட் வந்து இந்த கோவிட் டைம்லலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூம்ஸ் இருக்கும். அங்கே போவோம், நம்ம ஐ செக்கப் பண்ணுவோம். அங்கேருந்தே வந்து ஸ்பெக்ஸ் எல்லாம் வில் சூஸ், அதுக்கப்புறம் ஒரு 2-3 days கழித்து வர சொல்லுவாங்க, நம்ம கண்ணாடியெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம போட்டுட்டு வருவோம். அதுதான் தட் வாஸ் த வே ஆஃப் லைஃப். ஸோ லென்ஸ்கார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா they started as lenscart.com அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த lenscart.com வந்து பேசிக்கலி அந்த கதை எப்படி போகும் அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன்லைன் ப்ரெசன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் எங்களோட பிஸ்னஸே இருக்கும். ஸோ அவங்களோடது வந்து என்னென்னா ரொம்ப குவாலிட்டியான ப்ரிசைஸான மெஷர்மெண்ட்டோட ஸ்பெக்ஸை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். ப்ளஸ் அந்த லென்ஸ்கார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது lenscart.com தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் தான், ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து லென்ஸ்கார்ட்டுக்கு மட்டும் கிடையாது. இதுக்கு வந்து இன்னொரு கம்பெனியும் நான் எக்ஸாம்பிள் சொல்வேன். நைக்கா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸ் இல்லை. நைக்கா இட்ஸ் லைக் ஜஸ்ட் லைக் அமேசான் தான். என்ன அமேசானில் வந்து நீங்கள் தொடப்பமும் வாங்கலாம், ஓகேவா, ஒரு ஹேண்ட்பேக் வாங்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். இட்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி அமேசான். பட் நைக்கா வந்து மோஸ்ட்லி காஸ்மெட்டிக்ஸோட அவங்களோட அந்த ஆம்பியன்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே அமேசானும் நைக்காவும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. அமேசான் வந்து எல்லா பொருளையும் டீல் பண்ணுறாங்க, பட் நைக்கா வந்து த டீலிங் ஓன்லி வித் காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் நைக்காவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நாங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் ப்ரெசன்ஸ் இருக்கும், ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாம் வைக்க மாட்டோம், கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் எல்லா ப்ராடக்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் இதெல்லாமே நாங்கள் பர்ஃபெக்டாக செக் பண்ணி தான் வைப்போம். அப்படி நீங்கள் எங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது நாங்கள் உங்களுக்கு வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ் கொடுப்போம். அமேசான் மாதிரிலாம் கிடையாது. ஸோ அமேசான் எப்படின்னா பையரையும் செல்லரையும் ஜஸ்ட் வந்து ஒரு பிளாட்ஃபார்மில் இணைச்சி வைக்கிறது மட்டும்தான் அமேசானோட வேலை. ஆனால் வந்து நைக்கா அப்படி கிடையாது. நைக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காஸ்மெட்டிக் பிராண்ட் இப்போ லாக்மியாக இருக்கட்டும் இல்லை எனி பிராண்டாக இருக்கட்டும், அவங்கக்கிட்டேருந்து ப்ராடக்ட்ஸை கொள்முதல் பண்ணி தட் இஸ் மொத்தமாக ஹோல்சேல் அவங்க எடுத்து அவங்களோட ஃபேக்ட்ரியில் பத்திரமா வச்சுப்பாங்க. அவங்களோட லைக் ஒரு வேர்ஹவுஸில் பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போல்லாம் ஆர்டர்ஸ் வருதோ அவங்களோட கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து இந்த நைக்கா வந்து டேரெக்டாக இந்த ப்ராடக்ட்ஸ் அவங்களோட குடோன்லேருந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. இப்போ இதனால் என்ன வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைக்கா வந்து வாண்ட்ஸ் டு டிஃப்ரென்ஷியேட் இட் செல்ஃப் ஃப்ரம் அமேசான். பிகாஸ் அமேசான் வாஸ் லைக் செல்லர் அண்ட் பையர், இவங்க 2 பேரை கனெக்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ செல்லர் ஏதாவது ப்ராடக்ட் குவாலிட்டியில் இஷ்யூ வந்துச்சுன்னா அமேசான் ப்ராபப்ளி ரிட்டர்ன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லைனா மணி பேக் அதெல்லாம் ஓகே. பட் தென் இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் சரியில்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத விட, நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறேன், அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான், இட் எண்ட்ஸ் தேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ நைக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் நீங்கள் என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அது 100% குவாலிட்டியோடு தான் இருக்கும். நீங்கள் வாங்கி பார்த்து அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். பட் ஒரிஜினல்னு சொல்லி நாங்கள் எதையுமே டூப்ளிகேட்டாவோ இல்லை குவாலிட்டியில் கம்மியாகவோ விற்க மாட்டோம் அப்படிங்கிறது அவங்க ஒரு பெரிய ஸ்டாண்டாகவே எடுத்திருந்தாங்க ஸ்டார்டிங்கில் எல்லாமே நைக்கா. ஸோ இப்போ நான் சொன்ன 2 எக்ஸாம்பிளும் நல்லா கவனித்து பாருங்கள். lenscart.com இல்லை நைக்கா 2 பேருமே ரொம்ப அடமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன்லைன் தான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆஃப்லைன் தட் இஸ் ஆஃப்டர் 2020 கோவிட் எல்லாம் முடிஞ்சாச்சு, 2021 ஆகிடுச்சு. பீப்புள் நார்மலி தேர் கெட்டிங் பேக் டு தேர் ஓல்ட் லைஃப், வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்க, வராங்க, எல்லாமே ஓகே. பட் அந்த டைமில் என்ன ஆகிடுச்சுன்னா, lenscart.com ஆகட்டும் இல்லை நைக்கா ஆகட்டும், இவங்க 2 பேருமே ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, நைக்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நாங்கள் எல்லாத்தையுமே ஆன்லைனில் சேல் பண்ணுறோம், பட் ஆன்லைனில் வந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு என்னோடய ஃபேஸ்க்கு செட் ஆகுமா, ஆன்லைனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோடய ஓப்பன் போர்ஸ்க்கோ இல்லை என்னோட ஒரு பிக்மெண்டேஷனுக்கோ இல்லை என்னோடய ஸ்காருக்கோ ஆக்னிக்கோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுவே வந்து ஒரு கடையாக இருந்தது, ஒரு நைக்கா வந்து ஒரு ஆஃப்லைனில் ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோராக இருந்துச்சுன்னா எந்த கஸ்டமர் வேணாலும் உள்ளே வாக்இன் பண்ணலாம்.
பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சர் என்ன, நம்மளோட ஸ்கின் டோன் என்னன்னு பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேண்டாமான்னு கூட டிசைட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி ஆஃப்லைன்லேயே வச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்ணவே அப்புறமா என்ன பண்ணுறாங்க நைக்கா, சரி ஓகே லெட் மீ கோ டு ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன்லேயும் கடைய ஆரம்பிக்கிறாங்க, ஆன்லைன்லேயும் அவங்க சேல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி தான் lenskart.com. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல லென்ஸ்கார்ட்டோட ஷாப்பை பார்க்குறீங்களே, பட் இனிஷியலி அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுமே ஒரு ஆன்லைன் ஸ்டோராக மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ சொல்லுங்கள், இந்த கம்பெனியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினச்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? எப்படியாவது பெரிய ஆள் ஆகிடணும், அவ்வளோதான். எப்படியாவது பெரிய ஆள் ஆகிடணும், எப்படியாவது ப்ராஃபிட் பண்ணிடணும், எப்படியாவது மேலே வந்துடணும், அதுதான் அவங்களோட ஒரே நோக்கமாக இருக்கும். இப்போ நைக்காலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ரொமோட்டர்கிட்ட நீங்கள் பேசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நைக்காவோட ப்ரொமோட்டர் சொல்கிறாங்க, நான் யூஎஸ்க்கு போயிருந்தேன், என்னோடய படிப்புக்காக என்னோடய வேலைக்காகலாம் யூஎஸ் போயிருந்தேன். வென் ஐ வென் தேர் ஐ வுட் விசிட் செஃபோரா, அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் எல்லாம் நான் விசிட் பண்ணுவேன். விசிட் பண்ணும்போது அங்கே நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இருக்கும். அங்கே போனோடனே மேக்கப்லாம் பண்ணி விடுவாங்க, ட்ரையல் மேக்கப்லாம் பண்ணி விடுவாங்க. அது பண்ணோன்னே எனக்கே சூப்பராக ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வரும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து இந்தியாவில் இல்லை. எனக்கு வந்து அந்த மாதிரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும், நம்மளோட கன்சியூமர்ஸ்க்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால தான் நைக்காவை இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி சொல்லுவாங்க. பட் நைக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஃப்லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபார் ஸோ மெனி ரீசன்ஸ், மேபி எடுத்த உடனே ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்க முடியாமல் இருக்கலாம். ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் தே டிட் நாட் ஸ்டார்ட் வித் ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸில் அவங்க ஸ்டார்ட் பண்ணலை. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஹவு டிட் தே ஸ்டார்ட்னா ஆஃப்லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் நைக்கா வந்து விஷன் என்ன, அந்த மேம்க்கு வந்து விஷன் என்னவாக இருக்கும்? நைக்காவோட சிஇஓ தட் நைக்காவோட ப்ரொமோட்டருக்கு என்ன மாதிரி விஷன் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஷன் வந்து லைக் ஓகே, இந்த காஸ்மெட்டிக்ஸில் இல்லை இந்த மாதிரி, அதாவது யூஎஸ்ஏல எப்படி ஒரு செஃபோரான்ற ஒரு பிராண்ட் இருக்கும், எப்படி வந்து செஃபோராவில் எல்லா காஸ்மெட்டிக்ஸும் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு பிராண்ட் வேணும். இந்த பிராண்டுக்கிட்ட நீங்கள் வந்து பிராண்ட் இந்த சென்ஸ் இந்தியாவுக்கு ஒரு டீல் வேணும். அந்த ஒரு ஷாப்புக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா காஸ்மெட்டிக்ஸுமே குவாலிட்டியாக கிடைக்கணும். இதுதான் உங்களோட விஷனாக இருந்திருக்கும்ல. இந்த விஷனை செய்யறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப்லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லென்ஸ்கார்ட் என்ன பண்ணியிருக்காங்க, லென்ஸ்கார்ட்டோட பிஸ்னஸ் மாடியூல் என்ன, தே வாண்டட் டு கிவ் தி பெஸ்ட் குவாலிட்டி ஸ்பெக்ஸ், ப்ரிசைஸாக மெஷர்மெண்ட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பர்ஃபெக்டான ஸ்பெக்ஸு. அது வந்து வெறும் உங்களுக்கு பவர் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக மட்டும் இல்லை, உங்களுக்கு ஸ்டைலிஷான கிளாஸஸ் கூட இட்ஸ் அவைலபிள், எல்லாமே இருக்குது. பட் ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ், பிகாஸ் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, எதுக்கு ஒரு கண்ணாடி கடைக்கு போய் எதுக்கு அவ்வளோ பெரிய ஆஃப்லைன் ப்ரெசன்ஸ்ன்னு யோசிச்சிருக்கலாம், லைக் நைக்கா யோசித்த மாதிரியே. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே we people are social animals, right? You really have to, உங்களுக்கு எப்படி பிடிக்கும், கடைக்கு போய் பார்த்து வாங்க தான் பிடிக்கும். இப்போ கூட ஈவன் டில் டேட் நம்ம என்ன தான் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு பிடிச்சாலும் அது 36, 38 பேண்ட் சைஸ் என்ன, ஷர்ட் சைஸ் என்ன இப்படி பார்க்கும்போது கூட நம்ம நேரில் போய் ட்ரை பண்ணி வாங்குறதோட ஸ்பெஷல் ஃபீலிங்கே வேறு. ஸோ இன்றைக்குமே கம்ப்ளீட்டாக ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுக்கும்போது லென்ஸ்கார்ட், நைக்கா இவங்க தே வாண்டட் டு ஸ்டார்ட் ஆஃப்லைன், பட் லேட்டரான அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆன்லைனுக்கு வந்துட்டாங்க. ஏன் அவங்க ஆன்லைனுக்கு வந்தாங்க? சரி, அவங்களோட விஷன் என்ன, தே வாண்ட் டு பிகம் பிக், தே வாண்ட் டு மேக் மோர் மனி, தே வாண்ட் டு பி ப்ராஃபிட்டபிள். நைக்கா பிராண்ட் ஆரம்பித்தவங்களுக்கு வந்து ஷி வாண்டட் டு மேக் லைக் செஃபோரா மாதிரி இந்தியாவில் ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கணும். ஓகே, தட் வாஸ் ஹர் விஷன். லென்ஸ்கார்ட்டுக்கு வந்து ப்ரிசைஸான மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான, ஓகேவா, லைக் எல்லாமே மெஷின் ப்ரிசிஷனோட ஸ்பெக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதுதான் அவங்களோட இதுவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நோக்கங்களோட தே ஸ்டார்ட் த பிஸ்னஸ். ஆனால் அவங்க நினச்ச மாதிரி ஆஃப்லைன்லேயே எல்லாம் முடிஞ்சுதா? இல்லையே. ஆஃப்லைனை விட்டுட்டு ஐ மீன் லைக் ஆன்லைன்லேயே எல்லாமே முடிஞ்சுதான்னு கேட்டால் இல்லை, அவங்களால ஆன்லைனில் சர்வைவ் பண்ண முடியல. பீப்புள் வேர் ஆஸ்கிங் ஃபார் ஆஃப்லைன், தட் இஸ் ஃபிசிக்கல் ஸ்டோர் ப்ரெசன்ஸ்க்கு பீப்புள் ஆர் காலிங். அப்போ அவங்க அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நைக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் தான் விற்போம், ஓகே, பிராண்டோட அசோசியேட்டாக என்னென்ன வேணுமோ அது மட்டும் தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நைக்கான்ற பிராண்டுக்கு இன்றைக்கி இல்லாத ப்ராடக்ட்டே இல்லைங்கிற அளவுக்கு எப்படி அமேசான் வந்து எல்லா பொருளும் விற்குதோ, கிட்டத்தட்ட அமேசானில் இருக்கிற ஆல்மோஸ்ட் ஓகேவா வீட்டு உபயோகப் பொருட்களை தாண்டி மற்ற எல்லாமே இன்றைக்கி நைக்காவில் உங்களுக்கு கிடைக்க தான் செய்யுது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்போ நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகுறீங்களா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எடுத்த உடனே நீங்கள் வந்து எல்லாரோட விஷயமே வந்து ஐ வாண்ட் டு பிகம் பிக், ஐ வாண்ட் டு பிகம் கிரேட், ஐ வாண்ட் டு பிகம் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இதெல்லாம் தான். ஒரு வாசனை கேர் இருக்காங்கன்னா, ஓகே, ஒரு டாக்டர் அகர்வால்ஸ் ஹை ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா எல்லாமே they want to become number 1 ஹாஸ்பிட்டல். ஓகே, பட் அதுக்கு அவங்க மெயினாக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஸோ they want to become number 1ங்கிறது தான் இந்த விஷன் ஸ்டேட்மெண்ட்டில். ஐ வாண்ட் டு பிகம் தி நம்பர் 1 பேங்க்,
I want to become the number one eye hospital, I want to become the number one cosmetic dealer, I want to become the number one lens maker, whatever. நீங்கள் அந்த நம்பர் ஒன்னுன்னு வச்சுருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண நினைக்கிற ஒரு 10 வருஷத்தில் அச்சீவ் பண்ண நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தான் நீங்கள் கடை போட்டிருக்கீங்க, ஓகேவா? இன்றைக்கே உங்களால் அந்த விஷயம் அச்சீவ் பண்ண முடியாது. பட் அந்த விஷயம் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வேணும். என்ன தெரியுமா? இப்போ டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்களேன். அது என்ன ஆகும், நீங்கள் வந்து ஐ ஹாஸ்பிட்டலே நீங்கள் தான் நம்பர் 1 ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்ணை பற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு நேராக அகர்வால் போயிடணும். அந்த அளவுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். உங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் மேலே, உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் மேலே, ஓகே, உங்களோட ட்ரஸ்ட்டு, இன்டெகிரிட்டி, இது எல்லாத்து மேலேயும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் கண்ணை மூடிட்டு பிளைண்ட் ஃபோல்டடாக பீப்புள் வில் வாக் டு யுவர் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணணும், இந்த இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இவ்வளோ அழகான ஒரு பேஸ்மெண்ட்டே அதானே. பீப்புள் ஷுட் ஹாவ் ட்ரஸ்ட் இன் யூ. அந்த ட்ரஸ்ட் வந்து எப்படி வரும்? ட்ரஸ்ட் கேனாட் பி பில்ட் இன் ஒன் டே. ட்ரஸ்ட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். எப்படி இருக்கணும், அங்கே இடத்துக்கு ஒருத்தர் வந்து ஐ சர்ஜரிக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒரு குட்வில் க்ரியேட் ஆகும். ஓகே, அங்கே போனால் எல்லாமே சரியாயிடும்ப்பா அப்படின்னு. இப்போ ஒரு இஃப் யூ ஹாவ் அ டென்டல் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, ஒரு டென்டல் ப்ராப்ளம், தெரு 4 டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. பட் ஒரு 2 வயசு குழந்தைக்கு ஒரு டென்டல் ப்ராப்ளம் வருது. அந்த குழந்தை நீங்கள் எங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணுவீங்க? எந்த தெருவில் வேணாலும் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுவீங்களா? இல்லை என் குழந்தை 2 வயசு தான் ஆகுது, ஷீ ஹேஸ் சம் ப்ராப்ளம், ஷீ மெட் வித் அன் ஆக்சிடென்ட், ஷீ மெட் வித் சம் கேவிட்டி சம் ப்ராப்ளம், நான் இவ்வளோ சரி பண்ணணும், நான் எங்கே போவேன் அப்படின்னு கேட்டால் சேஃப்டி இஸ் த ஃபர்ஸ்ட் இஷ்யூ. குழந்தை 2 வயசு குழந்தைக்கு ஒரு டென்டல் சர்ஜரி பண்ணணுன்னா குவாலிட்டி இஸ் த மெயின் திங். அப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இருக்கோ, எந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் ரொம்ப குவாலிஃபைடாக இருக்காங்களோ, எந்த இடத்துல தே டேக் தேர் பிஸ்னஸ் வெரி சீரியஸ்லியோ, அங்கே தானே நான் கூட்டிகிட்டு போக முடியும் குழந்தைய. விச் மீன்ஸ் இந்த விஷன் அப்படிங்கிறது 10 வருஷம் கழித்து நான் வந்து நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் ஆகணுங்கிறது விஷன். அது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எட்டக்கூடிய கணிதம். பட் 10-20 வருஷம் கழிச்சு தான் நான் அட்டைன் பண்ண முடியும். அதை அட்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தெரியுமா வேணும்? நம்பிக்கைங்கிறது வேணும். ஸோ எனி கஸ்டமர்ஸ், இப்போ நான் வந்து லென்ஸ் கார்ட்டாக இருக்கேன்னா, எனக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை, எனக்கு கண்ணாடி வாங்கினா they should come to me. அவங்க என்னை பற்றி மட்டும் தான் திங்க் பண்ணணும். அப்போ தான் நான் நம்பர் 1 வர முடியும். அதே மாதிரி டென்டல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குன்னா, ஓகே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் போவேன் அப்படின்னு they should tell. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட குவாலிட்டி இருக்கணும், ட்ரஸ்ட் இருக்கணும், எக்ஸலன்ஸ் இருக்கணும், எபிலிட்டி இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அது மாதிரி நீங்கள் 10-20 வருஷம் கழித்து நீங்கள் ரீச் ஆக போகிறது தான் விஷன். இப்போ நீங்கள் அதை ரீச் பண்ணணும், லைக் ஒரு 20 இயர்ஸில் நீங்கள் அதை ரீச் பண்ணணும்னா எவ்ரி 5 இயர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சு ஆகணும், நீங்கள் என்னத்தை ப்ரூவ் பண்ணி ஆகணும்னா நான் குவாலிட்டேட்டிவ் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வருஷக்கணக்காக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து, தட் இஸ் இந்த ஏவியேஷன் செக்டரில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த செக்டர் வந்து செம்ம ஃபேமஸ். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கலி they have, I'll show you, wait, Singapore Airlines. See, they have Singapore Airlines can specifically they have a, how do you call, they have a uniform. See, this is the uniform. இந்த யூனிஃபார்மை ஒரு சூப்பர்பான டிசைனர் வச்சு தான் அவங்க அழகாக டிசைன் பண்ணாங்க. இது சிங்கப்பூரோட எத்தனிசிட்டியை வந்து பிரதிபலிக்கிற வகையில் இந்த this ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் இது வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ நான் வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட என்னடா இவங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூனிஃபார்மை காமிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து டேக்ஸ் தேர் கஸ்டமர்ஸ் சேஃப்டி டு பி த ப்ரையாரிட்டி. அவங்களோட கம்ஃபர்ட், அவங்களுக்கான அந்த ஒரு ஃபீல் குட் இருக்கணும் அவங்களோட. ஃபார் எக்ஸாம்பிள், ஏவியேஷன் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இண்டிகோ தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். உங்களால் அஃபோர்டபுள் ரேட்ஸ்க்கு எக்கானமி கிளாஸில் உங்களால் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ண முடியும். இண்டிகோ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு சொன்னால் கூட, வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இட் செல்ஃப் அஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இது ஏன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, why they have proven themselves to be the top one அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து அவங்களோட ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையுமே எவ்வளோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எவ்ரி ஒன்ஸ் இன் 10 இயர்ஸ் ஒரு இன்ஜினை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருந்துச்சுன்னா அதுபடி கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கூட டிலே பண்ண மாட்டாங்க. கரெக்டாக எல்லா ரிப்பேர்ஸ் பார்த்துருவாங்க. அவங்களுக்குலேருந்து எந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுமே வராது. எங்கேயும் ஏர்க்ராஃப்ட் வந்து எங்கேயுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு என்ஜின் கொலாப்ஸு, இல்லை அங்கே வந்து தரையிறங்கிறதுல ப்ராப்ளம், இங்கே வந்து டர்புலன்ஸ், அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காதான். ஏன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
அவங்கக்கிட்ட காஸ்ட்லி தான், ரொம்ப காஸ்ட்லி தான் அவங்கக்கிட்ட ட்ராவல் பண்ணணும்னா. இண்டிகோ அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ்லாம் கிடையாது கம்பேரிட்டிவ்லி. எந்த ஹவு டு யூ கால் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் உங்களுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் வெரி காஸ்ட்லி தான். நோபடி சேஸ் இட் இஸ் நாட் காஸ்ட்லி அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. பட் வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் இன் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னால் நீங்கள் ஆக்சிடென்ட் ரேட் வந்து ரொம்ப 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 பேரஸ்ட் மினிமம், நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்களோட ஏர்க்ராஃப்ட்டு, அவங்களோட இன்ஜின்ஸு, அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோட்டோகால் எல்லாத்தையும் அப்படியே பக்காவாக ஷெட்யூல் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட விஷன் என்னவாக இருக்கும், ஒரு ஆஃப்டர் 10 to 20 இயர்ஸில் அவங்களோட விஷன் என்னவாக இருக்கும், டு பி த டாப் பிளேயர் இந்த ஏவியேஷன் செக்டர்னு இருக்கலாம். பட் அதுக்கு அவங்க இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய சாதனம் என்ன, அவங்க என்ன எடுத்திருக்காங்க. இப்போ இண்டிகோ கூட நீங்கள் எடுத்துக்கலாமே, லைக் இந்தியாவிலே டாப் ஏவியேஷன் செக்டர் இன் இந்தியாவில் டாப் பிளேயராக வரணும்னு கூட இண்டிகோ நினைக்கலாம். பட் இன்றைக்கி அதுக்காக அவங்க எடுத்திருக்கக்கூடிய சாதனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவாக எக்கானமி கிளாஸில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் அவங்க டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, சப்ளை பண்ணுறாங்க, கரெக்ட் டைமுக்கு ஃப்ளைட் வருது இதெல்லாம் ஓகே. பட் நம்பர் 1 பிளேயர் ஆகிறதுக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேஃப்டி இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, நான் ப்ரோட்டோகால் படி எல்லா ரீப்ளேஸ்மெண்ட்டையும் கரெக்டாக பண்ணிவிடுவேன், இன்ஜின்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது எல்லாம் பக்காவாக மாற்றிடுவேன், அதே மாதிரி பைலட்ஸ்க்கு போதுமான அளவு ரெஸ்ட் கொடுப்பேன், அதிக அளவு சேலரி கொடுப்பேன், எங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுவேன், இது எல்லாத்தையும் நான் பண்ணி அவங்களோட ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டே நல்லபடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு என் எம்ப்ளாயீஸ் ஹாப்பியாக வச்சுருந்தா தான் என் கஸ்டமர்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ தான் என்னோடய லாங் ஸ்டாண்டிங் சஸ்டெயினபிலிட்டி இந்த ஏவியேஷன் செக்டர் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஏகப்பட்ட இன்டெகிரிட்டி இஷ்யூஸ்ப்பா அவங்களுக்கு. அவங்க வந்து அப்படி சூப்பராக இருப்பாங்க. அப்போது அந்த சிங்கப்பூர் ஆக்சுவலி என்னென்னா எந்த அளவுக்கு சூப்பரான கம்பெனி சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னால், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட அந்த யூனிஃபார்மை பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நம்மளோட ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்பெனிக்கு கூட ஒரு யூனிஃபார்மை டிசைன் பண்ணதாக ஒரு ஸ்டோரி இருக்குது, ஓகேவா. பட் அதுக்கப்புறம் ஆப்பிள் கம்பெனியோட கோரான அவங்களோட லைஃப் ஸ்டைலுக்கும் இந்த ஹவு டு யூ கால் இந்த யூனிஃபார்முக்கும் செட்டே ஆகலை. பிகாஸ் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து எல்லாமே வந்து ஃப்ரீ ஸ்டைல் தானே அவங்களது, எல்லாமே ஒர்க்கிங் எல்லாமே ஃப்ரீ ஸ்டைல். இன்னொன்று அவங்க எல்லாமே பேக் அண்ட் ஒர்க்கிங் தானே, அவங்க எல்லாம் டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறாங்க, தேர் ஒர்க்கிங் ஆன் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாம். அவங்க வந்து எந்த கஸ்டமரையும் நேரில் போய் பார்த்து ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லைங்கிறதுனால அங்கே வந்து யூனிஃபார்ம் ஹாஸ் நாட் பிகம் அ மேண்டேட்டரி திங். பட் இங்கே சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் யூர் டீலிங் வித் பீப்புள் டே இன் டே அவுட் கஸ்டமர்ஸ்னும் போது அந்த இடத்துல ஒரு கோட் ஆஃப் ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியான ஒரு பர்சனை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி, அவங்களோட எத்தனிசிட்டி தான் இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்னு சொல்கிறது. ஸோ ஆஃப்டர் 10-15 இயர்ஸ் நடக்க போகிற ஒரு விஷயம் தான் விஷன் அப்படிங்கிறது. அது நடக்கிறதுக்காக இன்றைக்கி நான் என்ன எடுத்துகிட்ருக்கேன், கையில் நான் என்ன எடுத்துகிட்ருக்கேனோ அதுதான் என்னோட மிஷன். நான் என்ன செய்யணும், நீ என்ன மிஷன், மிஷன் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. என் மிஷன் என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு டூ ஆல் திஸ் திங்ஸ் டு பிகம் தட். அப்போ மிஷன் அப்படிங்கிறது ஓகே நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ மேக் ஷுர் தட் இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் we have this விஷனுங்கிறது ப்ளூ பிரிண்ட் ஆஃப்டர் 10 to 15 years where you want to go and land yourself. அதுதான் விஷன். இப்போ லென்ஸ்கார்ட்டும் அப்படி தான், லென்ஸ்கார்ட்டு நைக்கா இவங்க எல்லாருமே ஒரு 10-20 வருஷத்தில் என்னவாக நினைக்கிறாங்களோ அதுதான் விஷன். மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இப்போ அவங்க என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நைக்காவோ இல்லை இவங்களும் சரி, இண்டிகோ கூட சரி, இண்டிகோ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எக்கானமி கிளாஸஸ் மட்டும் போதும், ஓகேவா. அவங்கக்கிட்ட வந்து ஒரு 100-150 ஃப்ளைட்டில் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் இருந்தாலும் அத்தனை ஃப்ளைட்லேயுமே மொத்தமுமே எக்கானமி கிளாஸ் தான், ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் சீட் கூட கிடையாது இண்டிகோவில், ஓகேவா. அப்போ இஃப் யூ வாண்ட் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் ஏவியேஷன் செக்டரில் இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல், அதில் நீ ஒரு கம்பெனி, இண்டிகோ இஸ் அ கம்பெனி, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இஸ் அ கம்பெனி, எல்லாருக்குமே ஒரு விஷன் இருக்கும், நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு. அந்த எப்படியோ ஆகணுங்கிறது தான் விஷனு. அந்த மாதிரி ஆகிறதுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராஃபிட் வரணும்ல, சர்வைவ் ஆகணும்ல, ஏகப்பட்ட ப்ராஃபிட்ஸ் வேணும்ல. அப்போ ப்ராஃபிட்டபிலிட்டி வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், எந்த செஞ்சால் ப்ராஃபிட் வரும். அப்போ இண்டிகோ என்ன பண்ணுறாங்க, ஓகே இந்தியா இஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் அதிகமாக இருக்கவங்க, டொமஸ்டிக்காக இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய லைக் ஃப்ளைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வி ஹாவ் டு மேனேஜ். அப்படி டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸில் நமக்கு நிறைய ப்ராஃபிட் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம எக்கானமி கிளாஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து பெரிய அளவில் உள்ள கம்ஃபர்ட்டு, சாஞ்சு படுத்துக்கிறதுக்கு, சுட சாப்பாடு இதெல்லாம் நம்ம கொடுக்கலனாலும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, கரெக்டாக இங்கே ஏறினா அங்கே போய் இறங்கிடலாம், இந்த டைமுக்கு ஃப்ளைட் இருக்கும், அஃபோர்டபுளான ஃப்ளைட்ஸை தான் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன, இண்டிகோவோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன, இவங்க எக்கானமி கிளாஸ் தான் வைக்கணுன்றது மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுருக்காங்க. 5-10 வருஷம் கூட இல்லைப்பா. இண்டிகோ வந்து ஸ்டார்ட் பண்ணி 2006-2007 ஸ்டார்ட் பண்ணி இப்போ இண்டிகோ ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, 20 வருஷம் கழித்து இண்டிகோ வந்து ஓகே நான் பிஸ்னஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. இண்டிகோ வந்து இவ்வளோ நாள் எக்கானமி கிளாஸில் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் பிஸ்னஸ் கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணணும், லைக் கம்மிங் நவம்பர் 2024 தான் தேர் ட்ரைங் டு அனௌன்ஸ் தி ஹவு டு யூ கால் இந்த பிஸ்னஸ் கிளாஸ். இது ஏன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு ப்ரெஷர். எந்த ப்ரெஷர்னாலனா, இந்தியாவில் இது வரைக்கும் இண்டிகோ வந்து 20 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க எக்கானமி கிளாஸில் தான். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் பிஸ்னஸ் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா டாட்டானால தான். டாட்டா தான் ஏர் இண்டியாவை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. விஸ்தாரான்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதுவுமே வந்து டாட்டாவோட ஓனர்ஷிப்பில் தான் இருக்குது. விஸ்தாராவும் கிட்டத்தட்ட சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப அப்படியே போஷாக ரொம்ப காஸ்ட்லியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா விஸ்தாரா வந்து ஜாயிண்ட்லி ஹெல்டு பை சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அண்ட் டாட்டா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அதோட ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பே வச்சுருக்காங்க. ஸோ இந்த பேக்ட்ராப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கே ஏர் இண்டியாவும் விஸ்தாராவும் பெரிய காம்படிஷனாக வந்துடுவாங்களோ, பிஸ்னஸ் கிளாஸ்லாம் வச்சு நம்மளோட பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் இல்லை நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாரையும் அவங்க இழுத்துருவாங்களோ, நம்ம டவுன்ஃபால் ஆகிடும்ன்ற பயம்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரெடிக்கமெண்ட்டில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக நம்ம இருப்போமே. இப்போ நினச்சா கூட டாட்டாவோட ஏர் இண்டியாவும் சரி இல்லை விஸ்தாராவும் சரி ஒரு ஃப்ளைட்டை ஆர்டர் பண்ணணுன்னா, ஒரு ஃப்ளைட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி பே பண்ணால் கூட அது வரத்துக்கு வந்து 7-8 வருஷம் ஆகும். அந்த 7-8 வருஷம் தான் இண்டிகோவுக்கு இருக்கிற டைம். ஓகேவா? டாட்டாவோட ஏர் இண்டியாவும் விஸ்தாராவும் எத்தனை ஃப்ளைட் ஆர்டர் பண்ணாலும் வரத்துக்கு ஒரு 8 வருஷம் ஆகும். அந்த 8 வருஷத்துக்குள்ளே இண்டிகோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடணும். ஏன்னா அந்த 8 வருஷம் கழித்து இண்டிகோ கிட்டே என்ன இருக்கோ அது எல்லாமே ஏர் இண்டியா கிட்டேயும் விஸ்தாரா கிட்டேயும் இருக்கும். So it's difficult actually. Yeah, it's very difficult. So you should also understand, okay, the understanding of yes it's very difficult. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து வேறு ஏதாவது ப்ரோஆக்டிவாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க பிஸ்னஸ் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மிஷன் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஷன் நம்ம இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒன்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வரும்போது என்ன ஆகணும், திருப்பி ஓகே இதை விட பெரிய ஆள் ஆகணும் அந்த மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் வந்து அகெயின் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு மஸ்டர்ட் சீடு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஆயில் எடுப்பாங்கல்ல, எள்ளுலேருந்து ஆயில் எடுப்பாங்க. அந்த மஸ்டர்ட் சீட்லேருந்து ஆயில் எடுக்கிறதுக்கு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, பெயில் கோலு அப்படி சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. இது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேஷில் இருக்குது. உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு வந்து இந்த பெயில் கோலு அப்படிங்கிற அந்த மஸ்டர்ட் சீட் ஆயில் தான், தட் இஸ் மஸ்டர்ட் ஆயில் தான் வந்து அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியோட மஸ்டர்ட் ஆயில் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த கம்பெனி யூபியில் 70% ஆஃப் த ஹவுசஸில் ஒரு 70% மார்க்கெட் பெனட்ரேஷன் இவங்களுக்கு இருக்குது. 70% ஆஃப் த ஹவுசஸில் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறாங்க, பெயில் கோலு அந்த பிராண்டோட பேர். இப்போ நீங்கள் அதை வந்து எப்படி கவனிக்கணும்னா, அந்த கம்பெனியோட ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்க கேட்குறாங்க, உங்களோட விஷன் என்ன, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க, பிளா பிளா பிளா. இந்த கொஷனில் எப்போவுமே எல்லார்ட்டையும் கேட்பாங்க, அப்படி கேட்குறாங்க. அவர் சொன்னார், ஐ எம் ஸோ ஹாப்பி இன் வாட் ஐ எம் டூயிங் ரைட் நவ் அண்ட் ஐ லார்ட் ஓவர் தி யூபி அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி வித் இட். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பேன் இண்டியா அப்படிங்கிறார். இப்போது ஒரு கம்பெனி பேன் இண்டியா அளவுக்கு போகணுமா வேண்டாமாங்கிறதும், உத்தரப்பிரதேசம் மட்டும் டீல் பண்ணணுமாங்கிறதும் யார் எடுக்க வேண்டிய ஒரு முடிவுனா, அது ப்ரொமோட்டர் எடுக்க வேண்டிய முடிவு. ப்ராபப்ளி இந்த 10 வருஷத்துக்கு அவருக்கு என்ன ஃபீல் ஆகுது, நான் யூபி மட்டும் பார்த்துக்கிறேன், எனக்கு அது போதும்னு தோணலாம். அடுத்த 10 வருஷத்துக்கு அவருக்கு என்ன தோணலாம், நான் இந்தியன் லெவலில் வரணும்னு தோணலாம். அந்த 10 இயர்ஸ் கழிச்சு கூட அவர் வந்து அக்ராஸ் த குளோப் நான் போகணும்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து டிபெண்டிங் அப்பான் உங்களோட ஆசைகள் தான். விஷன் அப்படின்றது உன்னோட ஆசை, டிசையர். ஸோ இந்த டிசையர் வந்து அக்ராஸ் த குளோப் நான் டெவலப் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுதான் உங்கள் விஷன். பேன் இண்டியா அளவுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் விஷன். இல்லை, நான் யூபியில் இப்போ 70% இருக்கேன், எனக்கு இது போதும், நான் இன்னும் 100% ஆஃப் த யூபியை நான் கேப்சர் பண்ணால் எனக்கு போதுங்கிற அளவுக்கு உங்களோட விஷன் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் உங்கள் விஷன். ஸோ அப்போ கூட அவர்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீங்கள் பாட்டு யூபியோட போதுன்றீங்க, என்ன உங்களுக்கு ஸ்டேட் லெவலில் பெரிய தாதாவாக இருந்தால் போதுமா, டோன்ட் யூ திங்க் யூ வாண்ட் டு பிகம் அ கிரேட் பேன் இண்டியா லெவலில் நீங்கள் பெரிய ஆளாக வேணாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்கிறார். என்ன தெரியுமா சொன்னார், யூபியோட பாப்புலேஷன் என்ன தெரியுமா உங்களுக்கு, உத்தரப்பிரதேஷோட பாப்புலேஷனை நீங்கள் வந்து கணக்கு போட்டிங்கன்னா ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, என்ன யுனைடெட் கிங்டம்னு இந்த 3 பெரிய கண்ட்ரீஸோட டோட்டல் பாப்புலேஷனை சேர்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பாப்புலேஷனும் உத்தரப்பிரதேஷ் ஒரே ஒரு மாநிலத்தில் இந்தியாவில் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் ஒரு ஸ்டேட்டு தானே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்டேட்டாக நீங்கள் பாருங்கள். இல்லை, இந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து இட் இஸ் எக்வலன்ட் டு ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, யூகேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
நான் ஆல்ரெடி மூணு நாடுகளை ஆண்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட விஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மைண்ட் செட்டை பொறுத்த விஷயம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் யூபியை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, யூகே, இது 3 கண்ட்ரியை சேர்ந்து நான் டீல் பண்ணுற மாதிரி தான் நான் யூபியை பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு பேன் இண்டியா லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பெரிய இஷ்டம்லாம் இல்லைன்னு சொல்லிடுறாரு அவர். இப்போ நீங்கள் இதில் யோசிச்சு பாருங்கள், விஷனுங்கிறது என்னப்பா? ஒருத்தர் வந்து யூபியில் நான் டாப்பில் இருந்தால் போதும்னு நினைக்கிறாரு, இதுதான் விஷன். பேன் இண்டியா ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதான் விஷன். அக்ராஸ் த குளோப் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதான் விஷன். மிஷன் என்ன? இப்போ நீங்கள் யூபியில் பெரிய லார்டு லபக்தாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அங்கே என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். நீங்கள் மஸ்டர்ட் சீட் ஆயில் தானே ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களோட மிஷன் எப்படி இருக்கணும்? ஆயில் குவாலிட்டியாக இருக்கணும். கோல்டு ப்ரெஸ் ஆயில், அப்புறம் ஹாட் ப்ரெஸ் ஆயில்னு இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஆயிலில் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் குவாலிட்டி கொடுக்குறீங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணுறீங்க, காஸ்ட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆக்குறீங்க, மக்களுக்கு உங்களோட குவாலிட்டி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணிங்கன்னா அதான் உங்களோட மிஷன். ஓகே, ஆப்ஜெக்டிவ்ஸ் கோல்ஸ் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? வருஷம் 10% நம்ம வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் மிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்ணுக்கு யாராவது அங்கே ஒருத்தர் போயிருக்காங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் கரெக்ட் டைமுக்கு, அதாவது ரைட் டைம், ரைட் டேலண்டட் டாக்டர் ஷுட் டூ தி ஆப்ரேஷன் அட் த ரைட், என்ன சொல்கிறது, ரைட் வே. இதை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலோட மிஷனே வரும். மிஷன் எல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா அச்சீவ் பண்ணால் தான் உங்களுக்கு விஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கே போக முடியும். ஸோ மிஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறோம்ல, ஒரு மனுஷன் எப்படி ப்ரீத் பண்ணுறானோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு கம்பெனிக்கு. ஒரு கம்பெனி ப்ரீத் பண்ணால் தான் வாழ முடியும்னா, ஒரு அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலில் ரைட் டைமில் ரைட் டேலண்டட் டாக்டர் ரைட்டான வேலை ஒரு ஐ சர்ஜரியை பண்ணுறது தான் மிஷன். ஓகேவா? இதை மாதிரி கரெக்டான டைம், கரெக்டான டாக்டர், கரெக்டான முறையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜரி நடக்கணும்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கு நம்ம கோல்ஸ் என்ன, ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எவ்வளோ டேலண்டட் டாக்டர்ஸை எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து இழுக்கணும், என்னென்ன ஸ்டேட்ஸ்லேருந்து இழுக்கணும், என்ன மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், என்ன மாதிரி டைம் ஷெட்யூல் போடணும். ஸோ யூ ஹாவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். ஓகே, ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் என்னவாக இருக்கலாம்? ஒரு டாக்டர் வந்து மாதத்துக்கு லைக் வீக்லி வந்து 30 to 40 hours தான் அவர் ஒர்க் பண்ணணும். அதுவும் சர்ஜரி பண்ணுறவங்களுக்கு இந்த அளவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், இவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நைட்டு 2 o'clock நம்ம கால் பண்ணாலும் அவங்க வரணும், அந்தளவுக்கு அவங்க கூட நல்ல ஒரு ரேப்போ வச்சுக்கணும். கம்பெனி வந்து அவங்க டேலண்டட் டாக்டர்ஸ் கூட அவ்வளோ ரேப்போ வச்சுக்கணும். ஸோ டாக்டர்ஸ் ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? I'll tell you a superb example that I've come across recently. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, he's called as ஷா. ஓகே, அவர் வந்து he belongs to, I think it's Sharmi Shah or some Shah. Okay, he's SS. Okay, so this Shah, what he has done was he started a mobile retailing company. எப்படி தமிழ்நாட்டில் வந்து இந்த சத்யாலாம் இருக்கோ அந்த மாதிரி மொபைல் ரீட்டெயிலிங் ஷோரூம், சங்கீதா மொபைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல தமிழ்நாட்டில், அந்த மாதிரி ஒரு மொபைல் ரீட்டெயிலிங் கம்பெனியை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆரம்ப காலத்தில் அவருடைய எல்லா ரீட்டைல் ஷோரூம்ஸுமே வந்து எப்படி இருக்குன்னா, தூத்துக்குடி, திருச்சி, கோயம்புத்தூர், அப்புறம் அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, பி சிட்டிஸ் அண்ட் சி சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 2nd tier and 3rd tier சிட்டிஸில் தான் இருந்திருக்கு. முதல்ல அவர் என்ன பண்ணியிருக்காரு, பூனேயில் வந்து ஒரு பெரிய ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே வந்து ஆரம்பிச்சோன்னே அவருக்கு அப்படியே படபடன்னு ஆகிடுச்சான். ஏன்னா வந்து அங்கே 3 லட்சம் ரூபாய் ரெண்டாங்க கடைக்கு. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து நிறைய சேலரி கேட்டாங்களாம். அப்போ தான் அவருக்கு தோணுச்சா, என்னடா இது, நம்மளே வந்து ஒரு ரூரல் ஏரியாவில், ரிமோட் ஏரியாவில் தான் நிறைய கடைங்கள்லாம் வச்சுருக்கோம். லைக் Tier 2 and Tier 3 சிட்டிஸில் தான் நம்ம கடைங்க நிறைய வச்சுருந்துருக்கோம். அங்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் நம்ம சேலரியும் கொடுக்கல, ரெண்ட்டும் பே பண்ணலையே. இப்போ பூனேயில் வந்து இவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறது இல்லாமல் இவங்களுக்கு இவ்வளோ எம்ப்ளாயீஸ்க்கு சேலரியும் பே பண்ணுறோம். ஆனால் கூட அவங்களாம் அப்பப்போ என்ன சொல்கிறாங்க, வேறு எங்கேயாவது வேலைக்கு போயிடுறாங்க அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சான். இது வந்து நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும்ல விஷன்னா என்ன அப்படின்னு. இப்போ இந்த SS மொபைல்ன்ற கம்பெனியோட விஷன் என்ன தெரியுமா அவருக்கு? அடுத்த ஒரு 20-30 வருஷத்தில் இந்தியன் லெவலில் பெரிய ஆள் ஆகணுன்றது அவரோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அவர் இப்போதைக்கு என்ன சொல்கிறாரு, நான் இப்போதைக்கு மகாராஷ்டிராவில் நிம்மதியாக இருக்கேன்ப்பா, ஓகேவா, இன்னும் கொஞ்சமாக நான் வந்து அப்படியே நார்த்தன் இந்தியா போகணுன்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அப்போ நான் அவருக்கு இம்மீடியட்டாக ஒரு 10 வருஷத்தில் அவர் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, ஓரளவுக்கு சென்ட்ரல் இந்தியாவையும் நார்த்தன் இந்தியாவையும் SS மொபைல் வந்து ஃபேமஸ் ஆகணும், அதுதான் அவரோட விஷன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவர் என்ன பண்ணணும்? இப்போதைக்கு அவர் ஆல் த மொபைல்ஸு இல்லை அது ரிலேட்டடாக இருக்க எல்லா செக்ஷனில் இருக்க மொபைல்ஸையும் நல்ல குவாலிட்டியில் ஒரு நல்ல வாரண்டி பீரியட் வாட் அது கவரேஜோட பீப்புளுக்கு ஹீ ஷுட் ரீச் இட்ரு, அதானே அவரோட மிஷனாக இருக்கணும். அதுக்கு அவருக்கு என்ன தேவைப்படுது இப்போது? அதுக்கு அவருக்கு தேவையானது எம்ப்ளாயீஸ் தான். இப்போ எம்ப்ளாயீஸ் வேலையை விட்டு போயிட்டே இருக்காங்க, அப்பப்போ போயிட்டே இருக்காங்க, ப்ளஸ் அங்கே சேலரி வேறு அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு, இதுதான் நான் சொல்கிறது, கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது இதுதான். உங்களோட அப்ஜெக்டிவ் என்னென்னா,
ரெண்ட்டை உங்களால் கம்மி பண்ண முடியாது. சரி, ஓகே, நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறீங்க. எம்ப்ளாயிஸ் வேலையை விட்டுவிட்டு அப்பப்போ போயிடுறாங்க. புது எம்ப்ளாயி எடுக்கிறதும் ட்ரெயின் பண்ணுறதும் அவர் திருப்பி போடுறதும் இதே அக்க போகிறா இருக்குது. இப்போ அவருக்கு அப்ஜெக்டிவ் என்னென்னா எம்ப்ளாயோட அட்ரிஷன் ரேட்டை கம்மி பண்ணணும். தட் இஸ் எம்ப்ளாயி உங்களை விட்டு வெளில போகக்கூடாது, அவர் உங்கள் கூட தான் இருக்கணும். அந்த எம்ப்ளாயிஸ் வந்து உங்கள் கூட தான் இருக்கணும், உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும், உங்களோட நல்லது கெட்டதில் துக்கத்தில் சுகத்தில் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துக்கணும். அவர் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும். பிகாஸ் கூடவே இருக்கக்கூடிய நல்ல எம்ப்ளாயீஸால் மட்டும்தான் ஒரு எஸ்எஸ் மொபைல் மாதிரியான ஒரு மொபைல் செக்ஷனை, மொபைல் கடையை ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போக முடியும். கரெக்டாக? அப்போ இவர் யோசிக்கிறாரு, நமக்கு எம்ப்ளாயி தான் மெயின். எப்படி இந்த அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கண்ணு தான் அது, லைக் அந்த டாக்டர்ஸ் ரொம்ப மெயினோ, கண்டாக்டர்ஸ் ரொம்ப மெயினோ, அந்த மாதிரி இப்போ இங்கே எஸ்எஸ் மொபைலுக்கு அங்கே இருக்கக்கூடிய சேல்ஸ்மேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சேல்ஸ்மேன் அவர் கூட தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொண்டு வர, ரொட்டீன்னு ஒரு ஐடியா கொண்டு வர, ROTI. இந்த ROTI என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ரிட்டர்ன் ஆன் டேலண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ரிட்டர்ன் ஆன் டேலண்ட் எப்படின்னா, அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறீங்களோ, ஓகேவா, நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், இந்த டார்கெட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணாலும் அதில் வர ப்ராஃபிட்டில் உங்களுக்கு பாதி எனக்கு பாதிங்கிற மாதிரி ஒரு பர்சன்டேஜை போட்டு பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இது வந்து அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க் வித் மீ ஃபார் மினிமம் 1 year அப்படிங்கிறாரு. இப்போ என்ன ஆகிடுச்சு, எல்லாருக்கும் மினிமம் ஃபிக்ஸ்டு சேலரின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டார். யாரெல்லாம் 1 yearக்கு மேலே அவர் கூட வேலை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்களோட டோட்டல் சேல்ஸ்னு ஒரு டார்கெட் இருக்குது. ஈஸிலி அச்சீவபிள் டார்கெட் தான் வைங்களேன். அந்த டார்கெட்டை வச்சுட்டு இந்த டார்கெட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஃபோன்ஸை நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் அவ்வளோ சேல்ஸுக்குமே உங்களுக்கு அதில் டோட்டலாக அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட்டில் உங்களுக்கு ஒரு பர்சன்ட், எங்களுக்கு ஒரு பர்சன்ட்னு சொல்கிறார். இப்போ என்ன ஆகிடுது, எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் சூப்பரில் எல்லா கடையில் கொடுக்குற மாதிரி இங்கே ஃபிக்ஸ்டு சேலரியும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் இங்கே 1 year மட்டும் நம்ம வேலை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணோமோ அதில் ஒரு பர்சன்டேஜும் கிடைக்கும்னு சொல்லி அங்கே வந்த வேலைக்கு வந்து யாருமே வேலையை விட்டுட்டு போகவே இல்லையா. மினிமம் 1 year இருந்துட்டா, லைக் மற்ற இடத்துக்கு போனால் இதோட சேலரி 5-10 அதிகம் கிடைக்கும், ஆனால் இங்கே இருந்தால் நமக்கு ப்ராஃபிட்டில் ஷேர் கிடைக்கும்னு சொல்லி இந்த ரொட்டி பிளானை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் அந்த ரொட்டி பிளானில் எப்படி இருக்குன்னா, ஒரு சேல்ஸ்மேன் இன்னொரு சேல்ஸ்மேனோட போட்டி போட்டு சேல்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆன் த ஹோல் எஸ்எஸ் மொபைலும் செம்மையாக க்ரோ ஆச்சு, நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து தான். அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் அட்ரிஷன் ரேட்டும் நிப்பாட்டிட்டாங்க. லைக் அந்தளவுக்கு யாரும் வந்து வேலையை விட்டு வெளியில் போகலை. இப்போ என்னென்னா, இந்த எஸ்எஸ் மொபைலோட ஸ்டோரி உங்களுக்கு என்ன சொல்லுது, அவரோட விஷன் வந்து சென்ட்ரல் இந்தியாவை கவர் பண்ணணும், நார்தர்ன் இந்தியாவை கவர் பண்ணணுன்றாரு அவர் விஷனில். அப்போ அதுக்கு மிஷன் என்ன பண்ணணும், இருக்கக்கூடிய எல்லா ஷாப்ஸுமே பர்ஃபெக்டாக ரன் ஆகி நல்ல ப்ராஃபிட்ஸை கொடுத்தா மட்டும்தான் அவரால் மேற்கொண்டு நிறைய ஷோரூம்ஸும் ஓப்பன் பண்ண முடியும். இருக்கக்கூடிய ஷோரூம்ஸ்லேயே ரெண்ட் பிரச்சனை, எம்ப்ளாயி வேலையை விட்டு போகிறாங்கன்னா அவரால் எப்படி அடுத்த ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ண முடியும்? ஸோ கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸுங்கிறது ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன, எம்ப்ளாயி சப்போர்ட் வேணும். எம்ப்ளாயி சப்போர்ட் எப்போ கிடைக்கும் உனக்கு, அவங்க கூட ஒர்க் பண்ணாது, அவங்க ஒன்று விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது உன்னோட மிஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கான சின்ன டைமென்ஷன்ஸ் தான். ஸோ கோல்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது, கோல்ஸும் சரி அப்ஜெக்டிவ்ஸும் சரி, தே ஆர் லைக் ஷார்ட் எண்டில் இருக்கக்கூடிய சின்ன விஷயங்கள். இதெல்லாம் சரிவர நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஒரு ஐ சர்ஜரி பர்ஃபெக்டாக நடக்கும், ஒரு டென்டல் சர்ஜரி 2 வயசு குழந்தைக்கு பர்ஃபெக்டாக நடக்கும், ஓகேவா. இப்போ ஒரு கார்டியோ தொராசிக் சர்ஜரினா கரெக்டாக நடக்குது, அந்த ஒரு தெரப்பினா கரெக்டாக இருக்குன்னா அது எப்போ கரெக்டாக நடக்கும்? கரெக்டாக நடக்கிறதுக்கு பல விஷயங்கள் கரெக்டான ஆப்டிமமான மிக்சரில் நம்ம ஆட் பண்ணால் தான் வரும். அந்த ஆப்டிமமான மிக்சரில் ஆட் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், ஓகேவா. நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் எம்ப்ளாயி அட்ரிஷன் இல்லாமல் பார்த்துக்கிறீங்க, ஓகேவா. உங்களோட லைக் டாக்டர்ஸை வந்து நீங்கள் ரொம்ப நல்ல ரேப்போவில் வச்சுருக்கீங்க. இது எல்லாமே பண்ணும்பொழுது தான் ஒரு ஐ ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு எஸ்எஸ் மொபைல் மாதிரி ரீட்டைல் செக்ஷனோ இல்லை நைக்கா மாதிரியான ஒரு பிராண்டோ நல்ல ஃப்ளரிஷ் ஆகும். ஸோ ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அது கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், அவ்வளோதான். மற்றபடி வேல்யூ சிஸ்டம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. வேல்யூ சிஸ்டம்னா என்னென்னா, இப்போ டாட்டாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குவாலிட்டி தான் மெயின், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அவர் கார் செஞ்சாலும் அது குவாலிட்டியாக இருக்கும், ஓகேவா. டாட்டா சால்ட்னாலும் அது குவாலிட்டியாக இருக்கணும், குவாலிட்டி தான் எல்லாமே. அதாவது அங்கே ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்கும், இந்த வேல்யூ சிஸ்டமை வச்சு தான் எல்லாமே. இப்போ டாட்டா மாதிரி கம்பெனிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாட்டா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இருக்குது, ஒரு பக்கம் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இருக்குது, இன்னொரு பக்கம் டாட்டாவில் வந்து யூ ஹாவ் கார்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, ஒரு பக்கம் டிசிஎஸ் இருக்காங்க. எவ்வளோ பெரிய கம்பெனி அவங்க, அவ்வளோ பெரிய காங்க்ளோமரேட் அவங்களுக்கு இல்லாத பிஸ்னஸே கிடையாது. ஆனால் இந்த டாட்டா கம்பெனியோட விஷன் என்னென்னு கேட்டால் அவங்களால என்ன சொல்ல முடியும்? நீங்கள் நினைக்கிறீங்களா டாட்டா தான் வந்து இப்போது ஜூடியோ, வெஸ்ட் சைடு இந்த கம்பெனியெல்லாம் ஓன் பண்ணுறாங்க, ஓகேவா. டாட்டாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த ஜூடியோலாம். இப்போ இந்த ஜூடியோ வந்து டாட்டாவோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஜூடியோ நல்ல ப்ராஃபிட்டபிளாக கொண்டு வரணும் நான் கொடுத்துருக்க போகிறாங்க, கிடையவே கிடையாது. டாட்டாவோட விஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நாங்கள் கிரேட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஒரு பெரிய காங்க்ளோமரேட் கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? வேல்யூ சிஸ்டம் தான் இருக்கும் அவங்கக்கிட்ட.
அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசிஎஸ், டாடா அயர்ன் ஸ்டீலு, ட்ரெண்ட்டு அது இது நிறைய இருக்கும். அதுக்கு கீழே ட்ரெண்ட்டுன்ற ஒரு கம்பெனிக்கு கீழே அவங்க என்ன ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, ஜூடியோ, வெஸ்ட் சைடு, இந்த மாதிரி கடைங்கள்லாம் ட்ரெண்ட்டுக்கிட்ட இருக்கும். ட்ரெண்ட் வந்து யார் ஹோல்ட் பண்ணியிருப்பா, டாட்டா ஹோல்ட் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஒரு 200-300 கம்பெனியோட அதிபதி தான் அந்த டாட்டாங்கிற பெரிய எம்பையர். அந்த டாட்டாங்கிற பெரிய எம்பையரோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டு மோர் ஆஃப் குவாலிட்டி, மோர் ஆஃப் வேல்யூ தான் இருக்கும். அதில் ரட்டன் டாட்டா எப்போவுமே குவாலிட்டிம்பார். ஓகேவா, அது காராக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, அவர் குவாலிட்டி. அப்போ ஒரு 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 பெரிய கம்பெனி, அந்த பெரிய கம்பெனிக்கு ஒரு 300 கம்பெனி இருக்குன்னா அந்த குரூப் ஆஃப் ஆல் த கம்பெனியில் குரூப் கம்பெனின்னு இருக்குல்ல, அங்கே வந்து மேஜராக அவங்க எதுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்கன்னா வேல்யூ சிஸ்டம்க்கு தான் கொடுப்பாங்க. அதுதான் அங்கே இன்ஹெரண்ட்டாக சாங்க்ரோசென்ட்டாக அப்படி இருக்குமா. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்னவா அச்சீவ் பண்ண போகிறீங்க, என்னவா ஆக போகிறீங்க அப்படிங்கிறது. இப்போ டாட்டா நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏர் இண்டியா டாட்டாவோடது தான். ஓகேவா, விஸ்தாரா டாட்டாவோடது தான், டிசிஎஸும் டாட்டாவோடது தான், ஜூடியோ டாட்டாவோடது, வெஸ்ட் சைடு டாட்டாவோடது. லைக் டாட்டாவோடதுன்னு இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு குரூப் கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காங்க்ளமரேட். அதானி ஆகட்டும், டாட்டா, இவங்க லைக் ஜியோ, ரிலையன்ஸ் கம்பெனி. ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா முதல்ல சர்க்கிள் என்னென்னா, ஃபஸ்ட்டு சர்க்கிள் நம்ம வேல்யூ என்ன, நம்ம என்ன செய்ய நினைக்கிறோம். ஐ ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணால் சர்ஜரி பர்ஃபெக்டாக பண்ணணும். ஓகேவா, ஆயில் கம்பெனி ஓப்பன் பண்ணால் குவாலிட்டியான ஆயில் கொடுக்கணும். டென்டல் கேர் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இதில் ஒரு 2 வயசு குழந்தை கூட நீங்கள் பக்குவமாக பார்த்து கரெக்டாக அதை செஞ்சு கொடுத்துடணும் அவங்களுக்கு டென்டல் சர்ஜரியில். ஓகே, ஸோ ஒரு ஃப்ளைட் நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல சேஃப்டி இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி மக்களுக்கு அது காஸ்ட் எஃபெக்டிவாக போகணுன்னா இண்டிகோ. இல்லை நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டிரான்ஸ்போர்ட்டை தான் நான் வந்து கொடுக்க விரும்புகிறேன், பட் சேஃப்டியாக இருக்கும், ஆனால் காஸ்ட்லியாக. நீங்கள் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் நினச்சி போகிறீங்கன்னா அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னோடய மெஷினரிஸு, ஏர்க்ராஃப்ட் இதெல்லாம் வந்து நான் அப் டு டேட் வச்சுருக்கேன்ப்பா, நான் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுருக்கேன். ஹேப்பனிங்ஸ் ஆஃப் ஆக்சிடெண்ட் இஸ் ரேரஸ்ட். ஸோ சேஃப்டி வேணுமா எங்கள் கூட வாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அது அவங்க எடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. அவங்க என்ன மாதிரி கஸ்டமரை ஈர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக அவங்க எடுத்துருக்கிற ஸ்ட்ராட்டஜினால் அவங்க அந்த மிஷனை சாதிப்பாங்க. இண்டிகோ என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுளாக காஸ்ட் எஃபெக்டிவாக டிக்கெட்ஸ் கொடுக்குறோம். உங்களை டொமஸ்டிக் நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே எங்கே ட்ராவல் பண்ணணுனாலும் யூ கேன் டிபெண்ட் ஆன் இண்டிகோன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரீச் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரியான அணுகுமுறைகளை வச்சுருக்காங்க. சொல்கிற மாதிரி விஸ்தாராவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் கட் முதற்கொண்டு ஸ்பா முதற்கொண்டு உள்ளே இருக்கும், லவுஞ்சிலேருந்து எல்லாமே இருக்கும். விஸ்தாராலையும் அப்படி தான், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லையும் அப்படி தான். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் லைக் வேர்ல்டு லெவலில், குளோபல் லெவலில் யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் கம்ஃபர்டபுள் ஃப்ரில்லுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரில் சர்வீஸ். ஃப்ரில்லுன்னா என்ன, ஒரு பாவாடை சும்மா நார்மல் பிளெயின் ஸ்கர்ட் இருந்தால் அது நோ ஃப்ரில்லு. ஃப்ரில்லுன்னா அடுக்கடுக்கடுக்கடுக்காக மடிப்பாக இருக்கும். 5 மீட்டர் எடுத்து கொடுத்தா கூட ஃப்ரில்லு வச்சு, நிறைய ஃப்ரில் வச்சு புஃப்னு தப்பாங்க பாவடையை. அதுக்கு பேர் தான் ஃப்ரில் சர்வீஸு. அப்போ ஏர்க்ராஃப்டில் நீங்கள் ஏறி முடி வெட்டிக்கலாம், சலூன் பண்ணிக்கலாம், லைக் ஸ்பா சர்வீஸ் பண்ணிக்கலாம், அங்கே சாப்பிட்டுக்கலாம், தூங்கிக்கலாம், சாஞ்சு படுத்துக்கலாம், உருண்டுக்கலாம், எல்லாம் செஞ்சால் ஃப்ரில் சர்வீஸு. இண்டிகோ என்ன பண்ணுறாங்க, நோ ஃப்ரில்ப்பா, ஃப்ரில் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உள்ளே ஏறிங்களா, உட்காந்திங்களா, சேஃபாக அங்கே போய் இறங்குனீங்களா, காஸ்ட் எஃபெக்டிவாக டிக்கெட் வாங்கினீங்களா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க இண்டிகோ. சிங்கப்பூர் என்ன சொல்கிறாங்க, டிக்கெட்டு காஸ்ட்லி தான், உள்ளே வந்தீங்கன்னா எல்லா கம்ஃபர்ட் ஜோனும் கொடுப்போம், எல்லாமே உங்களுக்கு இருக்குது, பட் இங்கே வந்து சேஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லுவோம், சேஃப்டி இருக்கும், எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் நடக்காது, அதுக்கு நாங்கள் பொறுப்புன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் அட் த எண்ட் ஆஃப் த டே தேவை ப்ராஃபிட் தான். இண்டிகோக்கும் ப்ராஃபிட் வேணும், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்கும் ப்ராஃபிட் வேணும். ஆனால் இண்டிகோ 100 பேர் ஒரே ஃப்ளைட்டில் ஏற்றிக்கிட்டு போய் ஒருத்தர்கிட்டையும் 1000 ரூபா வாங்கி 1 லட்ச ரூபா சம்பாரிச்சா போதும்னு நினைக்கிறாங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் 10 பேர் வந்தால் போதும், 10 மெம்பர்ஸ் வந்தால் போதும், ஆனால் ஒருத்தருக்கு 10,000 ரூபா டிக்கெட்டு, எனக்கு 1 லேக் வேணும்னு நினைக்கிறாங்க சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். ஸோ 2 கம்பெனிக்குமே தேவை ப்ராஃபிட் தான். பட் எந்த மாதிரி கஸ்டமர்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ப்ராடக்ட் ஆஃபர் பண்ண போகிறோன்றதை டிசைட் பண்ணுறது தான் மிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா கம்பெனிக்கும் வேல்யூ சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ரவுண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேல்யூ ஆர் வேல்யூ சிஸ்டம். இதுதான் எல்லா கம்பெனிக்கும் கோர். அதுக்கு அடுத்தது கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ், அதுக்கு அடுத்தது தான் மிஷன், என்ன அடுத்த 5 இயர்ஸில் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இதை பண்ணி நீங்கள் வந்து விஷன் ஸ்டேட்மெண்ட், ஃப்யூச்சர் 20 இயர்ஸ் வாட் யூ கோயிங் டு ட்ரை அண்ட் பிகம். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட், நீங்கள் எதுக்காக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண, வை டிட் யூ ஸ்டார்ட் டிசிஎஸ், வை டிட் யூ ஸ்டார்ட் திஸ் அப்படின்னு. அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எதுக்காக எதை ஸ்டார்ட் பண்ணாலும் அது ப்ராஃபிட்டுக்காக தான். ப்ராஃபிட் மிதமிஞ்சி கையில் இருக்கிறவங்க தான் ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இல்லை ஒரு சேரிட்டபிள் பர்பஸ்க்காக நிறைய விஷயங்களை செய்வாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸுமே இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படியாவது சர்வைவ் ஆகிடணும், எப்படியாவது ப்ராஃபிட்டபிள் ஜோனில் வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பிஸ்னஸ் தான்.
ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே இந்த இன்டென்ஷன் இருக்கும். வாட் யூஆர் ட்ரைங் டு அச்சீவ், என்ன மாதிரியான எப்பவுமே சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெய்ரி டேன்னு ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த டெய்ரி டே ஐஸ்கிரீம் கம்பெனி எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? என்ன ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ண போகிறாங்க? ஒரு ப்ராப்ளமும் அவங்க சால்வ் பண்ணலாம். அவங்க ஐஸ்கிரீம் கொடுக்க போகிறாங்க, எல்லாருக்கும் நல்ல குவாலிட்டி ஐஸ்கிரீம் கொடுக்க போகிறாங்க. இது ஒன்றும் இட்ஸ் நாட் லைக் அ ப்ராப்ளம் சால்விங். ஒரு நல்ல ஸ்வீட்டான டெசர்ட்டு ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் குவாலிட்டியாக கரெக்டாக போய் ரீச் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது டெய்ரி டே. ஓகே, ஐஸ்கிரீம் தான் இவங்க கொடுக்குறாங்க. இந்த இடத்துல என்னோடய வேல்யூ சிஸ்டம் என்ன தெரியுமா, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் வந்து சேட்டிலைட்டே பண்ணி விண்ணுக்கு அனுப்புகிறேன் தெரியுமா, இல்லை நான் வந்து உயிர்களை காப்பாற்றுறேன்னு தெரியுமா, அந்த அளவுக்கு பெரிய சீனே கிடையாது ஐஸ்கிரீம் கம்பெனிக்கு. ஐஸ்கிரீம் கம்பெனியோட ஒர்க் வந்து என்னென்னா குவாலிட்டியான ஐஸ்கிரீம்ஸை கரெக்டான டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வச்சு, கரெக்டான கோல்டு செயின் ஃபெசிலிட்டி வச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக அந்த பிஸ்னஸை ரன் பண்ணி ப்ராஃபிட் பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஸோ எல்லா கம்பெனியுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி ஏதோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதா அப்படின்னு கேட்டால், எஸ், ஒரு டெசர்ட் கிரேவிங்க்கு இட்ஸ் அ சொல்யூஷன். ஓகே, இப்போ எனக்கு கண்ணில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஐ கோ டு ஹாஸ்பிட்டல். எனக்கு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம், ஐ கோ டு ஹாஸ்பிட்டல். ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், ஐ கோ டு ஹாஸ்பிட்டல். எனக்கு வீடு கட்டணும், அதுக்கு யார் எனக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க? ஓகே, பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ அவங்க லைக் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் எல்என்டி இருக்காங்க. ஸோ அவங்களோடதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, அவங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன. சி தெர் இஸ் ஆக்சுவலி என்னென்னா நம்ம மைண்ட் பாக்லிங்காக இருக்கும். அவ்வளோ கம்பெனிஸ், அவ்வளோ விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு யூ ஹாவ் எ லாட் ஆஃப் திங்ஸ். ஜஸ்ட் மேக் ஷுர் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் விஷன் இஸ் டு ஹேப்பன் லைக் ஆஃப்டர் 10 to 20 years. அதை நம்ம பண்ணுறதுக்காக எவ்ரி 3-4 இயர்ஸ்க்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிச்சுக்கிட்டே வரோம். அதுதான் நம்மளோட மிஷன். அந்த மிஷனை சாதிக்கிறதுக்கு நிறைய மெனக்கெட வேண்டியது இருக்குது. ஒரு பக்கம் எம்ப்ளாயி, ஒரு பக்கம் நம்மளோட கஸ்டமர்ஸ், ஒரு பக்கம் நம்மளோட வெண்டார், சப்ளையர், இவங்க எல்லோரும் ஒருங்கிணைச்சு ஒன்றா கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுதான் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ். நம்ம எல்லாம் அதை அச்சீவ் பண்ணால் தான் நம்மளால் டெஃபினட்டாக என்ன பண்ண முடியும், ஒரு மிஷனை கொண்டு வர முடியும். ஸோ விஷன், மிஷன், ஓகே, இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சியில் என்ன சொல்கிறாங்க, விஷன் ஸ்டேட்மெண்ட்டில் தே சே தே வாண்ட் டு பிகம் த பிக்கஸ்ட் ஆர் வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் பேங்க். அவ்வளோதான், வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் பேங்க். இது ஆகணும்னா நீ என்ன பண்ணணும்? சி, விஷன் சேஸ் தட் ஐ வாண்ட் டு பிகம் வேர்ல்டு கிளாஸ் பேங்க் ஆகணும், பட் ஐ எம் ஃப்ரம் இந்தியாங்கிறதுனால ஐ வாண்ட் டு பிகம் வேர்ல்டு கிளாஸ் இந்தியன் பேங்க். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டான். ஆனால் அதே நீங்கள் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வரணும்னா அவன் என்னென்ன வேலை பண்ணணும் தெரியுமா? ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, நீ வந்து ரீட்டெயில் செக்டரில் இருக்கீங்களா, இல்லை ஹோல்சேல் செக்டரில் இருக்கீங்களா, நீங்கள் கம்பெனிஸ்க்கெல்லாம் லோன் கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஹவுசிங் லோன் கொடுக்க போகிறீங்களா, இல்லை எஜுகேஷன் லோன் கொடுக்க போகிறீங்களா, எப்படி கொடுக்க போகிறீங்க, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. சி, மிஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் தி ஆக்சுவல் பிஸ்னஸ். வி ஆர் டாக்கிங் பிஸ்னஸ் only in mission statement. Vision is like your dream, desire of becoming whatever in the future. But mission is actually talking business today. இன்றைக்கி என்ன நடக்கணும் அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எப்படி பிஸ்னஸ் நடக்குது, எப்படி நம்ம இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு வர போகிறோம், அதுதான் மிஷன் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் we have a lot of இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா we have a lot of goals and objectives. நம்ம என்னென்ன கோல், என்னென்ன ஆப்ஜெக்டிவ், இது எல்லாமே ஓப்பன் எண்டட் தான், ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் தான். சின்ன சின்ன கோல்ஸ் தான் இருக்கும், சின்ன சின்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் இருக்கும். இந்த குட்டி குட்டி கோல்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக எம்ப்ளாயி வந்து நம்மக்கிட்ட விட்டு போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மெஷின்ஸுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி மெஷின்ஸாக நான் வாங்கி வைப்பேன்னு சொல்கிறதா இருக்கலாம். சி, வாட் எவர் நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெய்ரி டேங்கிற இந்த ஐஸ்கிரீம் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 50 லட்சம் ரூபாய் தான் கையில் வச்சுருக்காங்க. 50 to 54 lakhs தான் கையில் வச்சுருக்காரு அந்த ப்ரொமோட்டர். அப்போ அவரால் பெரிய புது ஃபேக்ட்ரியெல்லாம் செட் பண்ண முடியல. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, சின்ன சின்ன ஐஸ்கிரீம் கம்பெனிஸ்கிட்டேருந்து செகண்ட் ஹேண்டில் மெஷின் வாங்கிட்டு வந்து தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ப்ராடக்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் ஹேண்ட் மெஷினரி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவர் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டாரு. ஸோ கோல் வந்து அதுதான். வாட் இஸ் யூர் கோல், வாட் இஸ் யூர் அப்ஜெக்டிவ் அப்படின்னா, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் த ப்ரொடக்ஷன், அவ்வளோதான். அது செகண்ட் ஹேண்டா ஃபஸ்ட் ஹேண்ட் மெஷினா என்ன இதுன்றலாம் இல்லை. ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ப்ரொடக்ஷன். என்கிட்ட இருக்கிறது 50 லட்சம் தான், எனக்கு இதான் லிமிட்டேஷன், என்னோட லிமிட் 55 லட்சம் தான். இதை வச்சு நான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் பிராண்ட் ஆரம்பிக்கணும். இன்றைக்கி அந்த டெய்ரி டேங்கிற ஐஸ்கிரீம் பிராண்டு கிட்டத்தட்ட 680 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ ஜூடியோலாம் எடுத்துக்கோங்க, ஜூடியோட டோட்டல் டேர்ன் ஓவர் என்ன தெரியுமா, 3700 கோடி. அதில் அந்த ஜூடியோக்கு ப்ராஃபிட் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 328 கோடி, 328 crore. என்ன பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அவங்களது? நிறைய கூட்ஸை வாங்குறாங்க, ட்ரேடிங் தான், வெறும் ட்ரேடிங் தான். அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா கூட இல்லை, வெறும் ட்ரேடிங் தான். பொருளை வாங்குறாங்க, கொண்டு ஒரு ஷோரூமில் விற்கிறாங்க, அவ்வளோதான். 328 crore ப்ராஃபிட்டு. ஸோ
நீங்கள் வந்து யூ ரியலி ஹாவ் டு டேக் அ லாட் ஆஃப் டைம் டு ரீட் த புக் அட்லீஸ்ட் ஒன்ஸ். அதுக்கப்புறம் நான் சொன்ன நிறைய இந்த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் லைக் டைரி டே, டாக்டர் ஐ ஹாஸ்பிட்டல், அகர்வால்ஸோ, இல்லை வித் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அதை கம்பேர் பண்ணி படிக்கும்போது இட் வில் டெஃபினெட்லி மேக் அ கிரேட் சேஞ்ச். இட் வில் பி அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த அந்த ஒரு எக்ஸ்போஷருக்கும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்போஷருக்கும் டெஃபினெட்லி ஐம் திங்கிங் யூ வில் பி ஹேவிங் அ லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மெயின் கொஷின்ஸ் எல்லாம் எதுலேருந்து வரும் அப்படின்னா, வெயிட் ஐ வில் ஷோ யூ. இல்லை அது கூட சொல்கிறாங்க வேல்யூஸ் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வேல்யூ எக்ஸலண்ட்டாக இருக்கணுமா, கஸ்டமர் ஃபோக்கஸ், ப்ராடக்ட் லீடர்ஷிப், பீப்புள், சஸ்டைனபிலிட்டி. வேர்ட்ஸால் ஒரு சில விஷயங்களை சொல்கிறது ரொம்ப ஈஸி. அதை வந்து இன்ஸ்பிரிட் கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டம். அதை வந்து எல்லோரும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். இன்டென்ஷனுக்கும் வேல்யூக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. வேல்யூங்கிறது வந்து ஒரு பெரிய வார்த்தை. அதை வந்து ஒரு இன்டென்ஷனுங்கிற சின்ன வார்த்தையில் அடக்கிடவே முடியாது. ஏன்னா வேல்யூ சிஸ்டம்ங்கிறது வந்து நான் ட்ரூ டு த கோர், நான் வந்து உண்மையை தான் பேசுவேன், நான் வந்து கரெக்டான ப்ராடக்ட் தான் சேல் பண்ணுவேங்கிறது தான் வேல்யூ. ஓகே, இந்த வேல்யூவை வச்சு நான் வந்து ஐ கேன் ஹாவ் அன் இன்டென்ஷன் டு ஓப்பன் அ ஜூடியோ ஆர் ஐ ஹாவ் அன் இன்டென்ஷன் டு ஓப்பன் டிசிஎஸ்ங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட். பட் வேல்யூங்கிறது பெரிய வார்த்தை, இன்டென்ஷனுங்கிறது ஒரு சின்ன வார்த்தை தான். ஓகே, ஸோ வித் திஸ் ஐம் கம்ப்ளீட்டிங் தி ஸ்டேஜ் நம்பர் 2. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நீங்கள் என்ன படிச்சிங்க? வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சிங்க. இது வந்து அடுத்த செக்ஷன் ஆஃப் வீடியோ. ஓகே, வீடியோவில் பார்ட் நம்பர் 3 இது. ஆக்சுவலி பார்ட் 2ல் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா லிமிடேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன். பார்ட் 1ல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நம்ம டீல் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ ஈவன் தோ இட்ஸ் பார்ட் 3 அப்படின்னு நம்பர் படி இது பார்ட் 3 இருந்தால் கூட ஆக்சுவலாக பார்த்தா இது செகண்ட் பார்ட் வேர் we are dealing with vision, mission, goals and objectives and all that. Okay, thank you so much. I hope you have understood a lot. நம்ம தேர்ட் செக்ஷனில், தட் இஸ் இதுக்கு அடுத்தது 3வது செக்ஷன், இது முடிச்சிட்டோன்னா ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக முடிஞ்சிடும். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்ப்பரேட் லெவல், பிஸ்னஸ் லெவல் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவல். இது 3 என்னென்ன லெவல், இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஐ ஹாவ் லைக் ஃபைனல் செக்ஷன் ஆஃப் கன்க்ளூஷன் வேர் தி என்டையர் சாப்டர் ஐ வில் ரிவைஸ் ஒன்ஸ். அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு தடவை விஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன, விஷன், மிஷன், கோல்ஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் இன்டென்ட், வேல்யூஸ், இது 5த்துக்குமே 3 லைன்ஸ் நான் உங்களுக்கு படித்து காமிச்சு இது ஏன் இப்படிங்கிறத I'll try and explain you. Okay, until then it's bye from me, KP. Do subscribe, don't forget. Thank you for supporting me. Bye.